Hello anime lover, this is Animo from Anime Template channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஒரு அனிமியோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். எந்த அனிமியோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா Black Torchன்ற ஒரு ஆன்கோயிங் அனிமியோட தமிழ் எக்ஸ்பிளனேஷன் தான் guys பார்க்க போறோம். இந்த அனிமே வந்து இப்போ ஜூலை 5ல இருந்து தான் ரிலீஸ் ஆகிட்டு ஓடிட்டு இருக்கு. ஸோ இந்த அனிமையோட ஃபர்ஸ்ட் எபிசோட தமிழ் எக்ஸ்பிளனேஷன் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது ஒரு ஆன்கோயிங் அனிமின்றதுனால வீக்லி 1 எபிசோட் தான் வரும். ஸோ என்ன பேர் சொல்கிற வீக்லி 1 எபிசோட் தான் வருமா? ஸோ அது வரைக்கும் வீடியோ போட மாட்டியான்னு கேட்டால் அப்படியெல்லாம் இல்லை. ஸோ நம்ம சேனலில் இன்னும் நிறைய அனிமி எக்ஸ்பிளனேஷனும் போட்டுக்கிட்டே இருப்போம் தொடர்ந்து. ஸோ அது இல்லாமல் அனிமி பற்றின வீடியோஸும் வந்து கொண்டே இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. ஸோ மறக்காம நம்ம சேனலை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. இந்த அனிமியில் நம்ம ஹீரோவால் அனிமல்ஸ் கிட்ட பேச முடியும். ஸோ அவராலையும் பேச முடியும், அனிமல்ஸ் பேசுறதையும் அவரால் புரிஞ்சிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு எபிலிட்டி இருக்கிறதா நம்ம ஹீரோ கிட்ட காட்டியிருப்பாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி உங்க அனிமி பார்க்குற ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இருக்கும் சரி வாங்க நம்ம ஓவரா பேசாம வீடியோவை கிக் ஆஃப் பண்ணலாம். ஸோ எபிசோட ஸ்டார்டிங்ல ஒரு சின்ன பையனை காட்டுறாங்க. ஸோ அவன் வந்து நாச்சின்ற ஒரு டாக் கூட பேசிட்டு இருக்கான். ஸோ என்னாச்சு ஜீரோ, திரும்பவும் நீ சண்டை போட்டு வந்தியா, ஏன் பிரச்சனை பண்ணிட்டு வந்தன்ற மாதிரி அந்த டாக் கேக்குது. ஸோ நம்ம ஹீரோவும் சொல்றான், நான் எதுவுமே பண்ணல, அவங்க தான் வந்து என்னை கிண்டல் பண்ணாங்க. ஸோ என்னை வந்து வித்தியாசமா இருக்க, நீ ரொம்ப வியர்டா இருக்க, நீ அனிமல்ஸ் கூடலாம் கிரீப்பியா பேசிட்டு இருக்கன்ற மாதிரி எனக்கு கிண்டல் பண்ணாங்க. ஸோ அதனால தான் எனக்கு வந்து இதுவாக இருந்தது, கோவம் வந்ததுன்ற மாதிரி சொல்ல, ஹே ஸ்வீட்டி நீ அதை நினைச்சு கவலைப்படாத, உண்மையை சொல்ல போனால் வித்தியாசமா இருக்கிறது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம். நீ வந்து ஸ்பெஷல், உன்னால முடியாது அவங்களால முடியாது, உங்ககிட்ட இருக்கிறது ஒரு ஸ்பெஷலான டேலண்ட்ன்ற மாதிரி அந்த நாச்சின்ற டாக் வந்து நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிட்டு. ஸோ நம்ம ஹீரோ சொல்றான், ஸ்பெஷலா எனக்கு ஒன்றும் அப்படி தோணலை அப்படின்ற மாதிரி சொல்றேன். இப்போ உனக்கு புரியாது ஜீரோ, ஒரு நாள் உனக்கு கண்டிப்பா புரியும் அப்படின்ற மாதிரி சொல்றான். நம்ம ஹீரோக்கு ஆப்வியஸா அனிமல்ஸ் கூட பேச முடியும். ஸோ நாச்சின்ற அவனோட டாக் கூட பேசிட்டு இருக்கான் சின்ன வயசுல. ஸோ அப்படியே அங்கே சீனை கட் பண்ண நெக்ஸ்ட் சீன்ல காட்டுறாங்க, நம்ம ஹீரோலாம் வளர்ந்துட்டான். ஸோ ஹை ஸ்கூல் போறான். ஸோ ஒரு 3 பசங்க வந்து இந்த இடத்த காலி பண்ண சொல்லிட்டு இருக்கான். ஸோ அப்போ வந்து அவங்க அதில் அவன் பாஸ் மாதிரி இருக்க அவன் கேட்குறான், ஏய் உனக்கு இங்கே என்ன பிரச்சனை தம்பி, எங்கள் பாஸா இந்த இடத்த ரொம்ப நாளாக ஆண்டுட்டு இருக்காரு. ஸோ நீங்க இங்கே என்ன வந்து திடீர்னு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கன்னு நம்ம ஹீரோ கண்டுக்காம கேஷுவலா, உன்ன மாதிரி ஒரு கேவலமான ஆள் இங்கே இருக்கக்கூடாது, ஸோ இடத்த காலி பண்ணுன்ற மாதிரி சொல்ல. ஸோ அவன் காண்டாய், நீ என்னடா சொன்ன முட்டாப்பா இல்லைன்னு சொல்லி நம்ம ஹீரோவை அடிக்க வர. ஸோ அங்கே பார்த்தா நம்ம ஹீரோ சடனாக மிஸ் ஆகி ஸோ ஒரே கிக்கு விடுறான். ஸோ விட்டவனே அவன் பக்கத்தில் அந்த தண்ணிக்குள்ளே விழுந்துடுறான். ஸோ இதை பார்த்து அவனுங்க 2 பேரும் பயந்து நிற்க. ஸோ நம்ம ஹீரோ, ஏய் ஒரு தடவை சொன்னால் உங்களுக்கு புரியாதாடா, டேய் விளங்காதவனுங்களா அப்படின்ற மாதிரி சொல்லி அவனுங்களையும் அடிக்க போகிறான். ஸோ அவனுங்களும் ஹீரோ சண்டைக்கு வராங்க. ஸோ அங்கே வந்து ஒரு ஃபைட் நடந்து நம்ம ஹீரோ அவங்க 3 பேர் அடித்து ஓட விட்டுறான். நம்ம ஹீரோ பயங்கரமாகவே ஃபைட் பண்ணுவோம். ஸோ அங்கே ஓடிடுறானுங்க. ஸோ அப்போ வந்து ரொம்ப நன்றி ஜீரோன்ட்டு ஒரு வாய்ஸ் கேட்குது. பின்னாடி திரும்பி பார்த்தா ஒரு பூனையும் ஒரு காக்காவும் தான். ஸோ நம்ம ஹீரோ சொல்கிறான், ஓ பரவாயில்ல இருக்கட்டும். ஸோ அதுக்கு அந்த பூனை சொல்லுது, நீ வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி ஜீரோ. ஸோ அவனுங்க வந்து இங்கே வந்து ரொம்ப தொல்லை பண்ணிட்டு இருப்பாங்க, எங்களை நிம்மதியாகவே இருக்க விட மாட்டாங்க, ஸோ ரொம்ப நன்றின்ற மாதிரி சொல்ல. ஸோ பரவாயில்ல இருக்கட்டும் விடுங்க, இதுக்கெல்லாம் எதுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டுன்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிட்டு வரான். ஸோ சொல்லிட்டு நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்தோன்னா நம்ம ஹீரோவோட தாத்தா வந்து அவனை கத்துறாரு, டேய் திரும்பவும் போய் சண்டை போட்டு வந்தியாடா, டேய் திரும்பவுமா, எத்தனை தடவை சொல்றது சண்டை போடாதுன்றது, ஷினோபி கலைன்றது ஒரு பாதுகாப்பு கலை. ஸோ அதை வந்து நீ சும்மா போய் ஊரில் பொறுக்கி தானே பண்ணிட்டு வரக்கூடாதுன்ற மாதிரி சொல்லி அவனை கத்தி மிரட்டுறாரு. ஸோ அவனும் அவனுங்க தான் பிரச்சனை பண்ணானுங்கிற மாதிரி சொல்ல உடனே குணாயத்துக்கு வீசுறாரு. அவன் ஜஸ்ட் மிஸ்டில் தப்பிச்சிடறான். யோ கிளவா என்னையா உனக்கு பிரச்சனை, கத்தினே இருக்குன்ற மாதிரி நம்ம ஹீரோ அவன் தாத்தாவை பார்த்து கேட்க, உனக்கு நம்ம ஃபேமிலியை பற்றி தெரியாது, ஸோ நம்ம பாரம்பரியே ஒரு ஷினோபி பாரம்பரை, ஸோ இந்த வால் இருக்குல்ல இது வந்து நம்ம குடும்பத்துக்கான அடையாளன்ற மாதிரி நான் அவங்க தாத்தா சொல்ல, தெரியும் தெரியும் அது வந்து ஒரு ஃபேக்கான வால் தானேன்ற மாதிரி சொல்ல. ஸோ அது அவங்க தாத்தா எடுக்கிறாரு. பார்த்தா அது ஒரு உண்மையான கட்டானா நம்ம ஹீரோவும் தெரிச்சரிச்சுன்னு வர்றான். அவரும் நெல்ரா டேன்ற மாதிரி துரத்திட்டு வர்றாரு. ஸோ அப்படி அவர் துரத்திட்டு வரும்போது குண்டாண்டாலாம் பறகுது. ஸோ அப்படியே நெக்ஸ்ட் சீன்ல வந்து நம்ம ஹீரோ வந்து வீட்டில் இருக்கான். ஸோ அப்போ வந்து அவன் காப்பாத்தினால அந்த பூனையும் காக்காவும். ஸோ அதுல இருந்து ஒரு காக்கா வந்து ஜீரோ ஒரு சின்ன உதவி, ஒரு பூனையை பார்த்த காட்டுல மரத்துக்கு நடுவில் ரொம்ப அடிபட்டு இருக்கு, அதுக்கு ஹெல்ப் தேவைன்ற மாதிரி நம்ம ஹீரோ கிட்ட வந்து கேட்க. நம்ம ஹீரோ என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு ஓடியாரான். ஸோ எங்க கூட்டிட்டு போறேன்னு பார்த்தா ஸோ காட்டுக்குள்ள வந்து ஒரு கருப்பு கலர்ல ஒரு பூனை வந்து விழுந்து கிடக்குது. ஸோ அந்த பூனைக்கு ரொம்ப அடிபட்டு ரத்த வெள்ளத்துல இருக்கு. ஸோ நம்ம ஹீரோவும் பார்த்துட்டு, ஓ ஷிட்
இதுக்கு பயங்கரமாக அடிபட்டிருக்கு. ஸோ இந்த பூனை யாருன்னு உனக்கு தெரியுமான்னு கேட்க, இல்லை இவன் யாருன்னே தெரியாது அப்படின்ற மாதிரி அந்த காக்காவும் சொல்லுது. நம்ம ஹீரோ ஹே ஹே நம்ம பேசுறது கேக்குதான்ற மாதிரி நம்ம ஹீரோ அந்த பூனையை கூப்பிட. ஸோ அப்போ அந்த பூனைக்குள்ள ஒரு டார்க் ரெசனன்ஸ் மாதிரி கிளம்பி ஸோ அது சொல்லுது, யார் என்ன கூப்பிடுறது, யார் என்னோட ஆழ்ந்த தூக்கத்தை வந்து டிஸ்டர்ப் பண்றது, நான் தான் ராகோ, த பிளாக் ஸ்டார் டூமோட தலைவன், எனக்குள்ள இருக்கிற பவரை யாரு தூண்டுறதுன்ற மாதிரி அந்த டார்க் ரெசனன்ஸ் வந்து ஒரு மாதிரி மான்ஸ்டர் மாதிரி சவுண்டு போட்டு யாருன்ற மாதிரி கேட்க. ஸோ அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பூனை கண்ணை திறக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஸோ திறந்து பார்த்தா ஆப்வியஸ்லி நம்ம ஹீரோவோட வீட்டில் தான் இருக்கு. ஸோ நம்ம ஜீரோ தான் வந்து அந்த கருப்பு பூனையை காப்பாற்றி அதுக்கு பேண்டேஜ்லாம் போட்டு ஹெல்ப் பண்ணியிருக்கான். ஸோ கொஞ்ச நேரத்தில் அந்த பூனை கண் முழிச்சு நான் எங்க இருக்கேன்ற மாதிரி பார்க்கும்போது, ஏய் கண் முழிச்சிட்டியா, பரவாயில்லையே நீ ரொம்ப ஸ்ட்ராங்கான லிட்டில் காய் தான் சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து ஃபுட்டை வைக்கிறான். ஸோ அதை பார்த்துட்டு இவன் தான் நம்மளை சேவ் பண்ணானான்ற மாதிரி பார்க்குது. ஸோ என்னோட பேர் ஜீரோ, உன் பேர் என்னன்ற மாதிரி நம்ம ஹீரோ கேட்குறான். அந்த பூனைக்கு ஒன்றுமே புரியல. ஏய் என்னப்பா பேரை கூட சொல்ல மாட்டியான்ற மாதிரி நம்ம ஹீரோ கேட்கும் போது, நான் சொன்னா மட்டும் உனக்கு புரிஞ்சிடாத அப்போது முட்டாள் அப்படின்ற மாதிரி அந்த பூனை சொன்னோடனே, நான் இடியட்டா எனக்கு புரியுது குட்டி பூனை அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ அந்த பூனையை கலாய்க்க. ஸோ அந்த பூனை பயத்தில் போய் கட்டிலுக்கல்ல ஒளிஞ்சிக்குது. டேய் பயந்த பூனை மாதிரி நடிக்காத, வெளியே வா, என்னால் அனிமல்ஸ் கிட்ட பேச முடியும். ஸோ இதுக்கெல்லாம் பயப்படியே வா, நான் உங்ககிட்ட நிறைய பேசணுன்ற மாதிரி நம்ம ஹீரோவும் கூப்பிட்றோம். ஸோ அந்த பூனையும் சென்ஸ் பண்ணி பார்க்குது. ஸோ எந்த வியர்டான எனர்ஜி என்னால் சென்ஸ் பண்ண முடியல, இவன் ஒரு நார்மல் ஹியூமன் தான். ஸோ அப்புறம் எப்படி இவனால் பேச முடியுதுன்ற மாதிரி நம்ம ஹீரோவை பார்த்து அந்த பூனை லைட்டாக பயந்தது. ஏன்னா நம்ம ஹீரோ கிட்ட சின்ன வயசுலேருந்தே அனிமல்ஸ் கிட்ட பேசுகிற எபிலிட்டி இருக்கு. அப்புறமேட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோ வந்து என்னோட சீக்ரெட் வெப்பன் எடுக்கிறன்ற மாதிரி சாப்பாடு எடுத்துகிட்டு அந்த பூனை வந்து அந்த ஸ்மெல்லுக்கு வந்து சாப்பிடுது. அவ்வளோ பசியில் இருக்குன்ற மாதிரி நம்ம ஹீரோ பார்க்குறான். ஸோ அப்படியே வந்து அதுகிட்ட பேச ஆரம்பிக்கிறான். ஸோ அதுவும் பேசுது, என்னை பூனைன்னு கூப்பிடாதடா, என் பேர் ராகோ, நான் ஒரு மொனனோக்கோ அப்படின்னு நம்ம ஹீரோவும், என்னது மொனனோக்கோவா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோவும் யோசிக்கிறான் ஒன்றுமே புரியாமல். ஸோ அதுக்கு அந்த பூனை சொல்லுது, ஆமாம் நாங்கள்லாம் மொனனோக்கோ, எங்களுக்கு வந்து சூப்பரான பவர்ஸ் இருக்கும். ஸோ நாங்கள் வந்து மனுஷங்களுக்கு இடையே வாழ மாட்டோம். ஸோ மனுஷங்களுக்கு அது சொன்னாலும் புரியாது. நாங்கள் வந்து மவுண்டெயின் இல்லைன்னா அடர்ந்த காட்டுக்குள்ளே தான் வாழ்வோம். ஸோ அதனால் நாங்கள் மனுஷங்களுக்கு இருக்க மாட்டோம். ஸோ எனக்கு நீ முழிக்கிறத பார்த்தாலே தெரியுது நீ நம்பலன்ற மாதிரி. ஸோ எனக்கு புரியுது உனக்கு எதுவுமே புரியலன்ற மாதிரின்ட்டு அந்த பூனை நினைக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து அந்த ஹீரோ நம்ம ஹீரோ ஜீரோ சொல்கிறான், ஓ மொனனோக்கோவா, சரி ஏதோ ஒன்று சொல்கிற அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோவும் கேட்டுக்கிறான். ஸோ எனக்கு புரியுது நீ இதை நம்ப மாட்டேன்னு, ஏன்னா முக்கால்வாசி யாரும் நம்ப மாட்டாங்க. ஸோ நீ ஒரு மனுஷன்றதுனால உனக்கு இதெல்லாம் நம்புறதுக்கு கஷ்டமாக தான் இருக்குன்ற மாதிரி சொல்ல, இல்லை அப்படிலாம் இல்லை, நீ நம்புறியா, நான் வந்து அனிமல்ஸ் கூட பேசுவேன்னு எதிர்பார்த்தியா, இல்லை. ஸோ என்ன மாதிரி ஒரு வீடான பர்சனுக்கு இதெல்லாம் கேட்கறது புதுசு இல்லை, நான் ஒன்று பாதி நம்புறேன்ற மாதிரி நம்ம ஹீரோவும் சொல்கிறான். ஸோ அப்படியே இங்கே பேசிட்டு இருக்க நெக்ஸ்ட் சீனில் காட்டுக்குள்ளே நம்ம ராகோ வந்து அடிபட்டு கடந்த இடத்த தான் காட்டுறாங்க. ஸோ அங்கே ஒரு பொண்ணு வந்து இங்கே செக்டார் E16 வந்து நிறைய ரத்தக்காரங்க இருக்குது. ஸோ இது டவுட்டே வேணாம், இது ராகவோட பிளட் தான். ஸோ அவன் இங்கே தான் எங்கேயும் பக்கத்தில் இருக்க வாய்ப்பு இருக்குது, என்னால் எனர்ஜி சென்ஸ் பண்ண முடியுதுன்ற மாதிரி அந்த பொண்ணு ரிப்போர்ட் பண்ண. சரி ஓகே நம்மளோட டீம் பேக்கப் வருவாங்க, ஸோ நீ அது வரைக்கும் அங்கே பதுங்கியே இரு, ஸோ எதுவும் மூவ் பண்ண தேவையில்லைன்ற மாதிரி யாரோ கமெண்ட் கொடுக்குறாங்க. சரின்ட்டு அந்த பொண்ணு போயிடுது. ஸோ அப்போ அங்கே மரத்துக்கு பின்னாடி யாரோ வில்லத்தனமாக சிரிச்சுட்டு பார்த்துட்டு இருக்க மாதிரி தெரியுது. அப்படியே நெக்ஸ்ட் இல்லை இங்கே பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து நம்ம ராகோவுக்கு வந்து முதுகு தேய்ச்சி விட்டு குளிப்பாட்டிட்டு இருக்கான். ஸோ அந்த பூனையை க்ளீன் பண்ணிட்டு இருக்கான். ஸோ ஹீரோ சொல்கிறான், ஓ உனக்கு ஆல்ரெடி ஹீல் ஆயிடுச்சு அப்படின்ற போது, ஆமாம் நான் தான் சொன்னல நான் இம்மார்ட்டல் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த பூனையும் உட்காந்துட்டு இருக்கு. ஸோ அப்போ நம்ம ஹீரோவும் அந்த பூனையும் பேசிட்டு இருக்காங்க. ஸோ அந்த பூனை வந்து திமிரா பேசுது, நம்ம ஹீரோவும் அதுக்கேற்ற மாதிரி கலாய்க்க முட்டாள் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ அதுக்கு வந்து அந்த ராகோ பூனை கேட்குது, ஸோ எதுக்கு நீ என்னை காப்பாற்றுனன்ற மாதிரி கேட்க. ஸோ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு நாச்சி, அது வந்து நான் வளர்த்த நாய் தான். ஸோ என்னோட ஒரு ஓல்டு டாக். ஸோ அவன் வந்து இப்போ இல்லை. ஸோ அவன் இருக்கும்போது நான் எப்போ சண்டை போட்டு வந்தாலும் சரி உடம்பெல்லாம் சேரும் ஸ்க்ராச்சஸோடு வருவேன். ஸோ அப்போ அவன் தான் வந்து என்கிட்ட பாசமாக பேசுவான். ஸோ உடனே வந்து என்னை குளிக்க வைன்னு சொல்லுவான். ஸோ நானும் அவனை குளிப்பாட்டுவேன். ஸோ அப்போ அவன் சொல்லுவான், இந்த மாதிரி ஜீரோ நான் வந்து உன் கூட இருக்கிறத நினச்சி ரொம்பவே சந்தோஷப்படுறேன். ஏன்னா நீ மற்ற மாஸ்டர்ஸை பார்த்தீங்கன்னா தன்னோட டாகை எப்பயாவது தான் குளிப்பாட்டுவாங்க. ஸோ நான் எப்போ கேட்டாலும் குளிப்பாட்டுறேன், நீ ரொம்ப நல்லவன் ஜீரோ. ஸோ நீ எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதை நினைக்கும் போது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. ஸோ நீ வந்து இந்த ஹெல்பிங் மைண்டை விட்டுறாத, எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும்னு நான் ஆசைப்பட்றேன், என்னை தவிர்த்து இருக்கிற எல்லா அனிமல்ஸ்க்கும் நீ ஹெல்ப் பண்ணுன்ற மாதிரி அந்த நாச்சின்ற டாக் சொல்லியிருக்கும். அதனால தான் உனக்கும் ஹெல்ப் பண்ணுன்ற மாதிரி சொல்ல வந்து அந்த பூனையும் அப்படியே பார்க்குது. ஓ அப்படியான்ட்டு சொல்ல வரும்போது நம்ம ஹீரோ தண்ணி எடுத்து தலையிலே ஊற்றிடுறான். ஊற்றி முடிச்சோடனே நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஹீரோவும் தூங்குறான். ஸோ தூங்கிட்டு இருக்கும்போது அந்த ராகோ வந்து, சாரி கிட்,
என்னால் இங்கே இருக்க முடியாது, ஸோ அது உனக்கே ஆபத்தாயிடும்ன்ற மாதிரி அந்த பூனை குதிச்சு ட்ரை பண்ணுது. ஸோ எனக்கு ஹுண்டெல்லாம் ஹீல் ஆகிருந்தால் கூட என்னோட பவர் இன்னும் எனக்கு திரும்பி முழுசாக ரெஸ்டோர் ஆகலை அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கு. ஸோ அப்போ வந்து பின்னாடி நம்ம ஹீரோ உக்காந்துட்டு இருக்கோம். ஸோ நம்ம ஹீரோ ஆப்வியஸ்லி ஒரு ஷினோபின்றனால அவனும் அது டக்குன்னு குதிச்சு வந்துட்டான். ஸோ சொல்லுவான், இந்த நேரத்தில் எங்கேப்பா போகிற அப்படின்ற மாதிரி பூனைக்கிட்ட கேட்கும்போது, இல்லை அது உனக்கு தேவையில்லாத விஷயம், நீ என் பின்னாடி வராத, அது உனக்கு தேவையில்லாத விஷயம், ஏய் நான் தான்ப்பா உன்னை காப்பாற்றிருக்கேன், ஸோ அதனால் எங்கே போகிற, உன்னோட காயம் சரியாகிற வரைக்கும் கொஞ்ச நாள் இருன்ற மாதிரி சொல்ல, இல்லை என்னால் இருக்க முடியாது, ஸோ எனக்கு வந்து பர்டிகுலர் வேலை இருக்குன்ற மாதிரி சொல்ல, சரி என்ன பிரச்சனைன்ற மாதிரி சொல்லு, இல்லை அது உனக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஸோ அப்போ அந்த இடத்துல ஒருத்தன் வந்து உங்களோட கான்வர்சேஷனில் நானும் கலந்துக்கலான்ற மாதிரி ஒருத்தன் சொல்கிறான். யாருன்னு பார்த்து அவன் தான் அந்த இன்னொரு மொனாக்கோ. ஸோ அவன் தான் நம்ம ராகோ வந்து அட்டாக் பண்ணியிருப்பான். ஸோ அப்படி அவனும் வர, ஸோ இங்கே வந்து நம்ம ஹீரோ வந்து, தம்பி யாருப்பா நீ, இன்னொருத்தவங்க வீட்டுக்குள்ளே வரதுக்கு முன்னாடி பர்மிஷன் கேட்டு வரணும்னு தெரியாதான்ற மாதிரி சொல்ல, சாரிப்பா நான் அந்த பூனைக்காக தான் வந்தேன்ற மாதிரி சொல்லி, ஸோ நம்ம அந்த மொனோக்கோ வந்து நம்ம ராகோ வந்து அட்டாக் பண்ணலான்னு வரும்போது நம்ம ஹீரோ வந்து உள்ளே புந்து தடுக்க வரான். ஸோ அப்போ வந்து அந்த ராகோ வந்து நம்ம ஹீரோக்கு எதுவும் ஆகிடக்கூடாதுன்றனால அங்கேருந்து ஜம்ப் ஆகி வேற இடத்துக்கு ஓடிது. ஸோ இந்த மொனோக்கோ வந்து நம்ம ராகோவை துரத்திட்டு போகுது. ஸோ நம்ம ஹீரோ வந்து இந்த பூனை இருக்கேன்ட்டு சரி ஹெல்ப் பண்ணி ஆகணுன்ற மாதிரி பின்னாடியே போகிறோம். ஸோ இங்கே காட்டுக்குள்ளே வந்துட்டாங்க. ஸோ நம்ம ராகோக்கும் அந்த இன்னொரு மொனோக்கோக்கும் பயங்கரமான சண்டை நடக்குது. நம்ம ராகோ வந்து நீ சாக போகிற, யார் சாக போகிறன்னு பார்க்கலான்ற மாதிரி, ஸோ அது வந்து அதோட பவரை யூஸ் பண்ணி ஸோ ஒரு மாதிரி டார்க் ஷேடோ மாதிரி வரும். ஸோ அப்படியே அதை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணலான்ட்டு பாஞ்சிட்டு போக, இங்கே இந்த பீஸ்ட் மாதிரி இருக்க மான்ஸ்டரும் தன்னோட கையை வந்து பெருசாக சும்மா அப்படியே கரடி மாதிரி மாற்றி அதுவும் அட்டாக் பண்ண வருது. இப்படி இவங்க ரெண்டு பேரும் அட்டாக் பண்ணிட்டு போக சடனாக நம்ம ஹீரோ ஜீரோ உள்ளே பூந்து கட்டானை வச்சு அந்த மான்ஸ்டரோட கையை வெட்டிடுவான். ஸோ வெட்டினோடனே நம்ம பூனைக்கு பயங்கரமான ஷக்கு, ஜீரோ நீயா அப்படின்ற மாதிரி பார்க்க, ஸோ உடனே அங்கே நம்ம ஹீரோ வந்து நம்ம ராகவை காப்பாற்ற வந்துடுவான். வந்த உடனே ராகவ கேட்பான், உனக்கு அறிவு இல்லையா, நீ என்ன முட்டாளா, உனக்கு எதுவும் ஆகக்கூடாதானே, நான் அங்கேருந்து இங்கே ஓடி வந்தேன், நீ எதுக்கு இப்போ இங்கே வந்தன்ற மாதிரி கேட்க, ஸோ ஹெல்ப்பை வந்து ஃபுல்லாக பண்ணணும், பாதியிலே விட்டு போகிற பழக்கம் எனக்கு கிடையாதுன்ற மாதிரி சொல்லும் போது, ஸோ அப்போ அங்கேருந்து அந்த மொனோக்கோ மான்ஸ்டர் வந்து பார்க்குது, இது வந்து ஒரு ஷினோபியோட மூவ்ன்ற தெரியுது, ஸோ ஒரு நீ ஷினோபியாக இருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு, தம்பி ஒழுங்காக ஓடி போய்டுன்ற மாதிரி சொல்ல, இங்கே பாருப்பா மான்ஸ்டரு, நீ பயங்கரமாக இருக்க தான் ஒத்துக்கிறேன், பட் நான் வந்து ராகோக்கு ஹெல்ப் பண்ணுன்ற மாதிரி நம்ம ஹீரோ நிற்கிறான். ஸோ இங்கே வந்து நம்ம ஹீரோ அந்த மான்ஸ்டர் கூட சண்டை போட வரும்போது அந்த மான்ஸ்டர் அட்டாக் பண்ணுவது நம்ம ஹீரோவும் அங்கேருந்து டாச் பண்ணிட்டு பார்த்தா, ஸோ அந்த மான்ஸ்டர் அங்கே இல்லை, அந்த மான்ஸ்டர் நம்ம ஹீரோக்கு பின்னாடி போய் அதோட ஒரு விரலை நம்ம ஹீரோவோட நெஞ்சுக்குள்ளே விட்டுருது. ஸோ நம்ம ஹீரோக்கு பெரிய ஓட்டையை போட்டு வேலையை முடிச்சிருது. நம்ம ஹீரோவும் எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ அப்போ நம்ம ராகவும் வந்து பார்க்குது, ஜீரோ அப்படின்னு பார்க்க நம்ம ஹீரோ ரத்த வெள்ளத்தில் கீழே கிடக்குறான். இந்த பையனுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லை, ஒரு மொனோக்கோவை எதிர்த்து சும்மா கத்தியை தூக்கின்னு வந்துட்டான்ற மாதிரி பார்க்க நம்ம ராகவ் வந்து நம்ம ஹீரோ பக்கத்தில் போயிருக்கு. ஸோ போனவொடனே, நான் உங்ககிட்ட அப்போவே சொன்னேன் முட்டாள், என்னை பின்தொடராதே, இது உனக்கு தேவையில்லாத வேலைன்ட்டு, நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுறன்ற மாதிரி வந்துட்ட, இப்போ நீ இறந்து போனீன்னா உன்னோட சாவுக்கு அர்த்தமே இல்லாமல் ஆயிடுன்ற மாதிரி நம்ம ராகவ் யோசிச்சுட்டு இருக்கும் போது, ஹே ராகவ், இப்போ உனக்கு அதை சாப்பிட்றது ஒரு நல்ல விருந்தா இருக்கும், நீ இப்போ அவனை சாப்பிட்ருன்ற மாதிரி சொல்ல, வாயை மூடு இல்லைன்னா நீ செத்துருவன்ற மாதிரி நம்ம ராகவ் முறைக்க. ஸோ உடனே நம்ம ராகவ் வந்து, சரி நான் உனக்குள்ளே வரேன், நீ என்ன சாப்பிட்டு என் பவர்லாம் எடுத்துக்கோன்ற மாதிரி சொல்லி நம்ம ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக நம்ம ராகவ் வந்து நம்ம ஹீரோக்குள்ளே போயிடுது. ஸோ போனவொடனே நம்ம ஹீரோவோட காயெல்லாம் அப்படியே கொஞ்சம் ஹீலிங் ஆகி நம்ம ஹீரோவுக்கு வந்து ஒரு சிம்பிள் மாதிரி அவனோட நெஞ்சில் வந்துடுது. வந்தவொடனே நம்ம ஹீரோக்கு ஒன்றுமே புரியல, என்ன நடக்குதுன்ற மாதிரி பார்க்க, உடனே அந்த மொனோக்கோ மான்ஸ்டர் கேட்குது, ராகவ் உனக்கு என்ன அறிவு இருக்கா, நீ என்ன பண்ணுறேன்னு தெரியுமான்னு கேட்க, எனக்கு தெரியுன்ற மாதிரி சொல்லி நம்ம ஹீரோக்குள்ள அந்த ராகவ் போய் அவனுக்கு ஃபுல் பவரிங் கொடுத்தது. ஸோ இப்போ வந்து நம்ம ஹீரோ கிட்ட சொல்லுது, இப்போ நான் உனக்கு அதெல்லாம் அப்புறமா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஃபஸ்ட்டு இவனை கொல்லணும், இவன் எரும மாடு மாதிரி இருக்கான், இவனை எப்படி கொல்றன்ற மாதிரி நம்ம ஜீரோ கேட்க, ஸோ அதெல்லாம் முடியும், நான் இப்போ என்னோட பவரை கொடுக்குறேன், உன் ஃபுல் கையில் அதை இறக்கி ஒரு பஞ்சு மட்டும் வெயின்ற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோவும் அந்த பவரை ஒன்று திரட்டுறான். ஸோ அவன் கை ஃபுல்லாக பிளாக் ஷேடாக மாதிரி வருது. ஸோ அதை ஃபுல்லாக இழுத்து ஒரு பஞ்சு வெயின்னும் போது நம்ம ஹீரோவும் பயங்கரமாக பஞ்ச் பண்ணுறான். ஸோ அந்த பவரே போயிட்டு அந்த மான்ஸ்டர் 2 துண்டாக்கி கீழே விழுந்தது. ஸோ நம்ம ஹீரோவும் அந்த ஃபைட்டில் ஜெயிச்சிடறோம். ஸோ ஜெயிச்ச உடனே வாவ் இது சூப்பராக இருக்குது, பட் என்ன நடக்குதுன்ற மாதிரி நம்ம ஹீரோ யோசிக்கிறோம். ஸோ அப்போ வந்து பின்னாடி ஒரு பொண்ணு வந்து கத்தியை நீட்டுறா. ஸோ யாருன்னு பார்த்தா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம ராகவை தேடி ஒரு பொண்ணு வந்திருக்கோம்ல, ஹீரோ கழுத்தில் கத்தியை வச்சுட்டு அசையாத எதுவும் பேசாதன்ற மாதிரி சொல்லும். ஸோ யார் நீன்ற மாதிரி நம்ம ஹீரோ கேட்போம். ஸோ அப்போ எதிர்க்க இன்னொருத்தன் சிகரெட் பிடிச்சிட்டு வருவான். ஸோ அவன் வந்து,
ஓ, நீ வந்து ஒரு பயங்கரமான சம்பவம் பண்ணியிருக்க. ஸோ உனக்கு இங்கே நடந்தது எதுவுமே புரியாது. ஸோ அதனால கொஞ்சம் காமா இரு, இதை வந்து ரொம்ப ரஃபாக ஹேண்டில் பண்ண தேவையில்லைன்ற மாதிரி அவன் சொல்கிறான். ஸோ இவன் வந்து நம்ம ஜீரோ வந்து கேட்குறான், நீங்களாம் அந்த மாஸ்டர் கூட வந்த ஆள் கிடையாது, அப்போ நீங்களாம் யாருன்ற மாதிரி யோசிக்க, நாங்கள்லாம் வந்து மொமோனோக்கி கிடையாது. ஸோ நாங்கள்லாம் வந்து பியூரி ஆஃப் எஸ்பியோனேஜ்னுவான். ஸோ பியூரி ஆஃப் எஸ்பியோனேஜா அப்படின்னு போது அவன் சொல்லுவான், இது வந்து ஒரு சிவில் சர்வெண்ட் ஏஜென்சி மாதிரி, நாங்கள் மொமோனோக்கி கிடையாது. ஸோ இப்போதைக்கு வந்து நீ எங்க கஸ்டடியில் சரண்டர் ஆகணும். ஸோ நம்ம ஹீரோவும் எனக்கு ஒன்றுமே புரியலைங்க என்ன நடக்குதுன்ற மாதிரி கேட்க, ஸோ அந்த பொண்ணு வந்து நம்ம ஹீரோ கழுத்துலேயே ஒரு போடு போட்டு அவனை மயக்கம் அடைய வச்சிடறா. ஸோ எதுக்கு இதை இவ்வளோ ரஃபாக பண்ண, இதை டேக் இட் ஈஸியாக எடுத்துகிட்டு போயிருக்கலாமேன்னு கேட்கும்போது, இல்லை அவன் வந்து அக்ரெசிவ் ஆனாலும் ஸோ அவனுக்கு எதுவுமே இப்போ புரியாது. ஸோ குழப்பத்துலேயும் அக்ரெசிவ்லையும் இருப்பான். ஸோ அதனால தான் வந்து இதை இப்படி ஹேண்டில் பண்ணுறன்ற மாதிரி சொல்ல, ஸோ அங்கேயே அவங்க வந்து நம்ம ஹீரோவை கேப்சர் பண்ணுறாங்க. ஸோ இங்கே இந்த எபிசோடு முடியுது. ஸோ யா கைஸ், ஃபர்ஸ்ட் எபிசோட் உண்மையிலே வேற லெவலில் இருக்கும். ஸோ மொமோனோக்கேன்ற மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான டீமன்ஸ் மாதிரி ஒருத்தவங்க இருப்பாங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து மக்கள் கூட ஒன்றி வாழ மாட்டாங்க. ஸோ அவங்களுக்குன்னு தனி பவர்ஸ்லாம் இருக்குன்ற மாதிரி நம்ம ராகா சொல்லியிருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம ராகாவுக்கு வந்த ஆபத்தை வந்து நம்ம ஹீரோ காப்பாற்றிருப்போம். ஸோ அப்படி ஆகும்போது நம்ம ஹீரோ வந்து இறந்துட்டான். ஸோ தன்னோட பவரை கொடுத்து ஹீரோவுக்கு தன்னோட பவர்ஸ்லாம் கொடுத்து திரும்பவும் ஹீரோ வந்து ரிவைவ் பண்ணியிருக்கு. ஸோ இப்படி இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து இப்போ புதுசாக வந்து ஏதோ வந்து ஆர்கனைசேஷன் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் யாரு, நம்ம ஹீரோவுக்கு கிடைச்ச பவர் என்ன, ராகா யாரு, ஸோ இந்த மொமோனோக்கேனா என்ன பத்திலாம் நெக்ஸ்ட் அப்கமிங் எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த எபிசோட் உண்மையிலே வேற லெவலில் இருக்கும். ஸோ எனக்கு இந்த எபிசோட பார்க்கும்போது பர்சனலி செயின்சா மேனோட வாடை லைட்டாக அடித்த மாதிரி இருந்தது. ஸோ நம்ம போச்சுட்டா வந்து இப்படி தான் நம்ம டெஞ்சி இறந்தோடனே அவனுக்குள்ளே போய் அவனோட ஹாட்டாக மாறி இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இங்கே ராகவும் பண்ணனால லைட்டாக அந்த சிமிலாரிட்டி இருந்து. ஸோ ஆனால் இந்த அனிமேஷன் குவாலிட்டியும் சரி, கதையும் சூப்பராகவே இருக்கும். ஸோ அதனால் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ யா கைஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணுறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல்ல இன்னொரு அனிமியும் போட போறோம். ஸோ அதுவும் நாளைக்கு வந்துடும். ஸோ யா கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.